அவன் ரொம்ப கண்டினியூவாக எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவள் தாயார் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் அவனை கவனிங்க, அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான், நீங்கள் சொன்னால் தான் அவன் கேட்பான், ஒரு நாள் அவனுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் அவன்கிட்ட வந்து அவன் உட்காந்துருக்கிறான், அவன்கிட்ட சொல்கிறேன் உன் ஃபோனை என் கையில் கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன். உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பிள்ளைங்கள மாதிரி எக்ஸ்போர்ட் யாருமே கிடையாது. இன்னைக்கு எல்லா திருட்டு வேலையும் எப்படி தான் பிசாசு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானோ தெரில. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு டாப் மோஸ்ட் கிரிமினல் வேலையோ, பாவம் செய்வதற்கு அத்தனை கிரிமினல் வேலையும் நீங்கள் பிஹெச்டி ஒன்றும் படிக்க வேண்டாம், அதை படித்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆசா உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறான். அவன் தான் சாத்தாங்குட்டி. ஐயோ, அந்த அந்த அவனுக்கு படிப்பில் ஒன்று கூட மண்டையில் ஏறாது, எல்லாத்துலேயும் மக்கா இருப்பாங்க. ஆனால் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு, தப்பு பண்ணுறதுக்கு, பாவம் பண்ணுறதுக்கு அவன் பிஹெச்டி படிச்சிருப்பான் பாருங்க. ஏன் அப்படின்னா யார் சொல்லி கொடுக்கறது விளங்குமோ இல்லையோ, இந்த பிசாசு குட்டி சொல்லி கொடுக்கறது சில நேரத்தில் நிறைய பேருக்கு விளங்கும். அவ்வளோ அந்த ஃபோனை கொடுப்பா அப்படின்னு நீங்கள் என் கையை நீட்டி அவன் கையில் ஃபோனை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்னு நினைக்கிறீங்க? அந்த செகண்டுக்குள்ள அவனுடைய இன்பாக்ஸ், அந்த உள்ளுக்குள்ள ஃபோன் எஸ்எம்எஸ் இருக்கும் பாருங்களேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எம்டின்னு காமிக்குது. அவன் ஃபோனை என் கையில் கொடுக்குறான், பாருங்க பாருங்க பாஸ்டர் அப்படின்னு கையில் கொடுக்குறான். ஃபோனை வாங்கி உள்ளே பார்த்தா அவ்வளோதான், டெலீட் பண்ணிட்டான், மொத்தத்தையும் டெலீட் பண்ணிட்டான். எனக்கு ஒன்றுமே சொல்ல, நான் கையில் கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, எப்பா நீ டெலீட் பண்ணேன்னு எனக்கு தெரியுது, நீ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீ எனக்கு மறைக்கல, நீ ஆண்டவருக்கு மறைக்கலான்னு நினச்சிடாத, நீ ரொம்ப கவனமாக இரு, உன்னுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து சில காரியத்தை நீங்கள் மறைச்சேன்னா அது உனக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுன்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நீங்கள் நம்ம இன்னைக்கு நான் அந்த பையனை பார்க்குறேன், அவனுக்கு இருக்கிற டேலண்ட் மட்டும் நான் நினைப்பேன் சில நேரத்தில், அந்த மாதிரி டேலண்டெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தா இன்னும் ஒரு 10 இன்னும் நிறைய ஊழியம் செஞ்சுருக்கலாம். அவ்வளவு கிருபை, அவ்வளவு வரம், எல்லாத்துலேயும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எழும்பவே இல்லைங்க. அன்னையிலிருந்து அவன் மறைக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணாம பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையிலே அது அவனுக்கு தோல்வியாய் மாறி பாவத்தில் விழுந்து இன்னைக்கு எழும்பவே முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு